சீசன் ஆரம்பிச்சு 40 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இந்த விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா விஷாலுக்கும் அருணுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அதனால மாற்றி மாற்றி எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டா மாற்றி மாற்றி குத்திக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஜெஃப்ரி கண்டுபிடிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்பவே காண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சிவகுமார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சிவகுமாரும் பார்த்தீங்கன்னா ஆமா இவனுக்கு 2 பேரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஃப்ரெண்டுன்றதுனால அவனுங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பெஸ்ட் ஒன் மட்டும் குத்திக்கிறானுங்க. இதே ஒஸ்ட்னு வந்துட்டா மட்டும் வேற யாராவது தேடி பிடிச்சி கொடுத்துறானுங்க அப்படின்னு நம்ம ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்றதை விட பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட. ஸோ இந்த மேட்டர்லாம் சொல்லும்போது சௌந்தர்யா சொல்றாங்க ஆமா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறான், எல்லாருக்கும் நல்லவங்க மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா விஷாலோட கேம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமா அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறானுங்க அவங்களுக்கு பெஸ்ட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தூக்கி குத்திக்கிறானுங்க. இதே ஒஸ்ட் இப்போ விஷால் இந்த வாரம் நல்லா பண்ணல அப்படின்னும் போது இவனை விட வேற யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னும் போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ தூக்கி குத்தி விட்டுறானுங்க. ஆக்சுவலாக விஷாலுக்கு இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை வச்சு பார்க்கும்போது அவரை விட பெஸ்ட்டாக சில பேர் இருந்திருக்காங்க ஓகேங்களா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அருண் வந்து விஷாலுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்னு வரும்போது ஆக்சுவலாக விஷால் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட விஷாலுக்கு தூக்கி குத்திடுறாரு. இதே ஒஸ்ட்னு வரும்போது மட்டும் மற்றவங்களுக்கு குத்துறாரு. ஜெஃப்ரி சொல்றது இது கரெக்டான பாயிண்ட் தான். ஆனால் இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்கு. இதே ஜெஃப்ரி ஏன் தைரியமா அந்த மூஞ்சுக்கு நேராக போயிட்டு பெஸ்ட்னு வரும்போது ஓகே விஷால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அருண் வந்து இந்த மாதிரி குத்துறாங்களே இது வந்து பயாஸ்டாக இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு டேரக்டாக ஏன் சொல்ல மாட்டாரு அப்படின்றதான் கேள்வி. நான் வந்து இங்கே டீம் கேம்னு பார்க்குறேன், இல்லைனா நான் பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஜெஃப்ரி. இது டீம் கேம்லாம் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு டீமாக இருக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி யாரு, உனக்கு ஒரு கோவம் வருது இல்லை அதுதான் நீனு. ஸோ அந்த கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விஷால் முன்னாடி சொல்லு, அருண் முன்னாடி சொல்லு, நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஒரு மாதிரி கேம் விளாட்றீங்க, அது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு நம்ம டேரெக்டாக சொல்லணும். ஆனால் அதை சொல்கிறத விட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல ஜெஃப்ரி. எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக நேற்று இது மாதிரி பேசியிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா ராணுவ கிட்ட போயிட்டு அந்த இது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட ஜெஃப்ரி வந்து அட்வைஸ் பண்ணாரு, நீ பண்ணுற கேம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட அட்வைஸ் பண்ணாரு. ஏன் இந்த இவ்வளோ ஆட்டிடியூடோட ராணுவ முன்னாடி உங்களால் சொல்ல முடியுது, ஏன் விஷால் முன்னாடி ஏன் சொல்ல முடியல? அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுன்ற விதத்தில் தானே பார்க்குறீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ சௌந்தர்யா கிட்ட பார்த்தீங்கன்னா விஷாலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறானுங்க விஷாலும் அருணும் சேர்ந்துக்கிட்டு. அதே இது நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வாய்ஸை வச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை பற்றி சௌந்தர்யா கிட்ட தப்பாக பேசிட்டு இருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கும் போது மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா விஷால் கூட இருந்துக்கிறீங்க, அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலை பற்றியே தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னும் போது இப்போ ஜெஃப்ரியோட ஒரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடில் இப்போ ஒன்று சௌந்தர்யா பற்றி இந்த மாதிரி கலாய்க்கும் போது இந்த மாதிரி அவங்க வாய்ஸை வச்சு கலாய்க்கும் போது ஓகே இதெல்லாம் பண்ணாதரா, இந்த வாய்ஸ் வச்சு கலாய்க்கிறது நல்லா இல்லை அப்படின்றத சொல்லிடணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி இஷ்டத்துன்னு கலாய்க்கிறது, இங்கே வந்து சௌந்தர்யா கிட்டே விஷாலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னும் போது கொஞ்சம் கேவலமான கேம் மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, ஜெஃப்ரி சொன்ன பாயிண்ட் உண்மை. ஏன்னா விஷாலும் அருணும் மாற்றி அதுக்கு தான் பண்ணியிருக்கானுங்க. பெஸ்ட்டுன்னு வந்துட்டா அவனுங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறானுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் 40 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் முத்துக்குமரன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு. அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கேம், அதாவது அவனுங்களுக்குள்ளே ஒரு டீம் இருக்குது அப்படின்றது எப்பயே கண்டுபிடிச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காரு இவனுக்கு ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க அப்படின்றது. எனிவேஸ் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி இதுக்கப்புறமாவது ஓப்பன் அப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கான சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து விஜய் சேதுபதி கிட்ட இந்த மாதிரி மேட்டர் ஒன்று நடக்குது, பெஸ்ட் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அப்பயாவது ஓப்பனாக தைரியமாக மூஞ்சிக்கு நேராக சொல்லணும் அப்படின்றத எல்லாருமே கேட்குறது. ஏன்னா பின்னாடி வந்து எல்லாருமே பேசலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டாக வராது. விஜய் சேதுபதி அது ஒரு கொஸ்டினாக கேட்பாரான்னு பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டார். ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரது 4 கேள்வி, அந்த 4 கேள்வியில் 2 கேள்வி மறந்துடுவார், 2 தான் கேட்டு போவார். அப்படின்னும் போது உங்ககிட்ட இதை ஒரு கொஸ்டினாக எடுத்துலாம் அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களா எந்திரிச்சு ஒரு டாபிக் இது ரிலேட்டடாக வரும்போது நீங்களா எந்திரிச்சு ஆமாம் சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா விஷால அருணையும் போட்டு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா ஒன்ஸ் இதை ரெஜிஸ்டர் பண்ணாதான் அவனுங்களும் மாற்றிப்பானுங்க, ஐயோ விஷால் இந்த மாதிரி சொல்லிட்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிடறாங்களே ஈஸி அப்படின்ற மாதிரி விஷயம் அவங்களுக்கும் தோணும். ஆனால் இது அவங்க முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாமே பின்னாடி பேசுறது எனக்கு என்னமோ அவ்வளோ வேலிடான பாயிண்ட் மாதிரி தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நேற்று இந்த சம்பவத்தை நான் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து ஜெஃப்ரி சொல்றது கரெக்டான பாயிண்டாகவே இருக்கட்டும். இருந்தாலும் விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு ஜெஃப்ரி சில விஷயம் பண்ணுறாரு, சௌந்தர்யாவை கலாய்க்கிறது, அதுக்கப்புறம் விஷாலை பற்றி சௌந்தர்யா கிட்ட தப்பா சொல்றது, இது வந்து கொஞ்சம் வேலிடா இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண போறாரு அப்படின்றது நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.